SS Music presents Four Kanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi. இன்னும் நமக்கு வந்து இந்த என்ஜிஓவை நாடி வராமல் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குறது தான் நம்மளோட ஓகே கிரேட். என்ஜிஓட தேவை இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே அந்த தேவை சேர்ந்துருங்க. வறுமையை நீங்கள் வந்து நம்ம குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் அநேகமாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஒரு கிராமம் தான், ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பின்தங்கிய கிராமத்திலிருந்து வரக்கூடிய பெண் தான். எனக்கு சென்னைன்ற ஊருன்னாவே பயம். அப்படி இருக்கும்போது வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு யோசிச்சு செலக்ட் பண்ணி உள்ளே வந்து என்ன அனலைஸ் பண்ணாங்க, இந்த பொண்ணுக்கு இன்னும் என்ன வேணும். எப்போ ஸ்கூல் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு காலேஜ் போகணுன்ற போது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். என் ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தோன்னா லைக் காலேஜ் ஸ்டடின்றது இம்பாசிபிளாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னோட பாட்டிக்கும் எனக்கும் எங்களோட சூழ்நிலை எல்லாமே மாறும்னா அந்த கல்வி ஒன்றால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அப்போயுமே இருந்தது. ஸோ எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஸோ அவங்களையும் மேலே கொண்டு வரணும்னா அந்த படிப்பு மட்டும்தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. வாலண்டியர் ஒருத்தங்க 2 அலுமினி நிறைய பேசிட்டாங்க, உண்மைதானே இவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கள். படிப்பை மட்டும் தராமல் எப்படி ஒருத்தவங்கள்ட்ட அணுகுமுறை பேசுகிறது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களால சரியாக நடக்க முடியாது. அப்பாவும் இல்லாத நிலமை. அவங்க வந்து ஒரு சின்ன கடை வச்சுருந்தாங்க, அது மூலமாக தான் இருந்தோம். கண்டிப்பாக அகரம் இல்லைன்னா நான் வேலைக்கு போகிற நிலமை தான் இருந்திருக்கும். நான் ஒருத்தி மட்டும்தான் வீட்டில். நான் படித்தாதான் என் ஃபேமிலியை பார்க்க முடியும். படித்தேன், கவர்மெண்ட்டில் தான் படித்தேன் 12th வரைக்கும். 12th படிக்கும்போதே என்னோட குடும்ப கஷ்டங்களும் அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது வரைக்கும் எங்கள் அப்பா கஷ்டத்தை எங்ககிட்ட காமிக்கல. ஃபேமிலி யாரும் சப்போர்ட்டும் கிடையாது, சொந்தக்காரங்க இருக்காங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே சுயநலமாக இருக்கிற உலகம் இது. நம்மளுக்கு நம்ம தான் அப்படின்ற உணர்ந்த தருணம் அது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் எழுதி போட்டேன், வந்தால் படிக்கலாம், இல்லாட்டி நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் அப்பா சொன்னார், எப்படியாவது நான் இப்போ உன்னை படிக்க வச்சிருவேம்மா அப்படின்னாரு. சரி, நம்ம இனிமேல் காலேஜ் கனவு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தையை எப்படி வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குமோ அதே மாதிரி தான் அகரமில் எங்களை இப்போ பார்த்துக்கிறாங்க. சிங்கம் 10 வருஷமாக இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் இருக்கீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அகரம் ஃபவுண்டேஷன் செயல்பாடு ஒன்று இருந்திருக்கும்ல, அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ மாணவர்கள் அப்போ இருந்தாங்க, எத்தனை லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறாங்க, ஓவராலாகவே அந்த செயல்பாடில் எவ்வளோ முன்னேற்றங்கள் நடந்திருக்கு? ஆக்சுவலி எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 7000லேருந்து 8000 விண்ணப்பங்கள் நமக்கு வரும். ஸோ அந்த 8000 விண்ணப்பங்கள்லேருந்து நம்ம 600 பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்கிறோம். இன்றைக்கி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் நேம் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஒரு அகரம் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. அண்ட் நானும் செலெக்ஷனில் 10 இயர்ஸாக பார்க்குறது என்னென்னா, ஒரு முன்னாடி வந்து ஒரு வீடை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும், அது கொஞ்சம் இப்போ முன்னேறி இருக்குது. அண்ட் நான் வந்து சென்னையிலே born and brought up. ஸோ இப்போ அகரம் வாலண்டியராக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டில், இப்போ இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாடு எவ்வளோ முன்னேறிய ஸ்டேட்டுன்னு பேசுகிற இடத்துலையுமே நம்ம இத்தனை பிள்ளைங்களை படிக்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம இன்னும் இருக்கோம், வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். அதுவும் இந்த வருஷம் ஒரு ஹைலைட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்க வைக்கிறோம். ஸோ பழங்குடி மக்கள் வந்து அவங்க வெளியிலேயே வராத இருந்த மக்கள் வந்து இன்றைக்கி அகரமில் கிட்டத்தட்ட ஒரு 500 வாலண்டியர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அந்த வாலண்டியர்ஸ் வந்து ஒரே ஒரு 15 டேஸில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ட்ரைபல் ஸ்கூல்ஸும் விசிட் பண்ணி அவங்களுக்கு கல்வியோட முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கான கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இல்லை கம்யூனிட்டி ப்ரிஃபரன்சஸே தெரியாமல் இருக்காங்க. இன்னும் கல்லூரியில் நிறையா இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அவங்க சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துட்டு ஏமாறுறதெல்லாம் இருக்குது. அந்த விழிப்புணர்வையும் நம்ம சொல்லி இந்த தடவை கிட்டத்தட்ட நம்ம அகரமில் வந்து ஒரு 250 ட்ரைபல் மாணவர்களை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய, இந்த 10 இயர்ஸில் நான் பார்க்குற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமுமே நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே
ஒரு எப்படி படிக்கணும். இப்போ 12th வரைக்கும் எப்படியாவது ஒரு அரசு பள்ளியில் வந்து படிச்சுடுவாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாட்டோட, இப்போ 2 வேளை சாப்பாடு ஆகிருக்கு. ஸோ ஒரு வேளை சாப்பாட்டோட அவங்க படிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சில பேருக்கு பணம் இல்லாமல் படிக்க முடியாமல் போகும். சில பேருக்கு எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறது இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஸோ 2010ஆம் ஆண்டு வரைக்கும் அகரம் கல்வியை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் 2010க்கு அப்புறம் இன்ன வரைக்கும் இது வந்து விதை திட்டம் சொல்லி நம்ம வந்து அகரம் செலக்ட் பண்ணுற மாணவர்களை விதை திட்டத்துக்கு கீழே பண்ணுறோம். ஸோ இது வந்து அகரத்துக்கு விதை திட்டத்துக்கு 15வது வருடம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவர்களுக்கு மேலே நம்ம கிட்ட படிச்சிருக்காங்க. ஒரு 2000 விதை திட்டத்து மூலமா. ஆமாம், விதை திட்டம். அதில் என்ன பண்ணுறோம்? அதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு விதைன்னு நம்ம பேர் விட்டுச்சு. இன்னைக்கு விதை வந்து மரமாயிருக்கு. எந்த ஒரு நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொன்னீங்கன்னா அகரமோட பிள்ளைங்க அங்கே இருப்பாங்க. எதில் எந்த மீடியாவில் இருக்காங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ் வந்து அத்தனை பேர் இருக்காங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ் படிச்சுட்டு யூஎன்லேயும் WHO அகரம் ஸ்டூடெண்ட், ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அகரமில் நான் ஒரு வாலண்டியராக இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க வந்து எப்படி ஒரு கல்லூரியில் நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சா சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷத்தை நம்ம இந்த பிள்ளைங்க மூலம் பெறுறதுனால தான் நான் இப்போ 10 வருஷமாக இருக்கக்கூடிய காரணம் மெயினான அதுதான். ஸோ இன்றைக்கி அந்த என்னோட வந்து பிள்ளை சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க அப்படின்னு. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் வச்சு அவங்களுக்கு கொடுக்கும்போது இன்றைக்கி இன்னொன்று என்னென்னா அகரம் மூலமாக அவங்க மட்டும் முன்னேறாமல் ஒரு குடும்பமே முன்னேறதுக்கும் ஒரு சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்கும் நம்மளும் ஒரு பங்காக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு கல்வி ஒருத்தருக்கு போய் சேர்றதுங்கிறது ஒரு தனிநபர் முன்னேற்றம் கிடையாது, அது ஒரு தேசத்தின் முன்னேற்றம் அப்படிங்கிறது. அவங்ககிட்ட மைக் கொடுங்க. உங்கள் பேர் வந்து ஜீவிதா, அலுமினி இல்லையா? அலுமினி சார். எப்படி அகரம் கிட்ட எப்படி அப்ளை பண்ணீங்க, அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது, என்ன படிச்சீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, அதை சொல்லுங்கள் ஷார்ட்டாக. நான் வந்து ஒரு கிராமம் தான், ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பின்தங்கிய கிராமத்திலிருந்து வரக்கூடிய பெண் தான். எனக்கு சென்னைன்ற ஊருன்னாவே பயம். அப்படி இருக்கும்போது வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு யோசிச்சு செலக்ட் பண்ணி உள்ளே வந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படின்ற இடத்துல எனக்கு நிறையா இடத்துல வந்து என்ன நான் வெளிக்கொணர்றதுக்கு எங்கிட்ட வந்து இன்னும் நான் இங்கே சர்வே பண்ணணுன்னா எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றது முதல் கொண்டு அவங்க எல்லாமே வந்து என்ன அனலைஸ் பண்ணாங்க. இந்த பொண்ணுக்கு இன்னும் என்ன வேணும், எப்போ வெளியிலிருந்து வராங்கன்னா இவங்களுக்கு என்னென்னலாம் இருந்தால் இவங்க இருந்து 3 வருஷம், ஏன்னா 12th வரைக்கும் தமிழ் மீடியம், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கோம். அப்படின்ற இடத்துல நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 19ன்றது கொரோனா பேட்ச், ஒரு 6 month மட்டும்தான் நான் வந்து அகரமோட முழு கண்காணிப்பில் இருக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா கொரோனா வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய எல்லா கட்டாயமும் ஏற்பட்டுது. இதில் என்னன்னா நம்ம அங்கே பின்தங்கிய கிராமத்திலிருந்து ஒருத்தவங்களை கொண்டுட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்கள இங்கேயே நிறுத்தி நம்மளால் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாயிருச்சுன்னு எல்லாருமே வந்து எங்களோட அண்ணாக்காங்கள் எல்லாமே எங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனையிலேயே இருந்தப்போ ஆன்லைன் மூலிமா கனெக்ட் பண்ணாங்க. ஈவன் எங்களுக்கு டிகிரி முடிக்கிறதுக்குமே ஆன்லைனில் அந்த ஏரியாவில் நெட்வொர்க் கிடைக்காது. ஆம்கார்ட் சிஸ்டம் மூலிமா தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஈவன் வைஃபையை வந்து கனெக்ட் பண்ண தெரியாது லேப்டாப்பில். அந்த சுச்சுவேஷனில் எல்லாமே நாங்கள் இருந்த பசங்க அப்போ ஃபோன் மூலிமா ஒரு கூகுள் மீட் மூலிமா இந்த லிங்க்கில் வந்து இப்படியெல்லாம் தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்ல இருந்து கரியர் கைடன்ஸ் வரைக்கும் எல்லாமே ஆன்லைனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் பண்ண முடியலனாலும் ஃபோனில் ரீச் பண்ணி எப்படியெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் எங்களை ரீச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரீச் பண்ணி லோக்கல் அண்ணாங்க அலுமினி அண்ணாங்களை வச்சு கொரோனா ஒரு கட்டத்தில் குறைஞ்சதுக்கப்புறம் லோக்கலில் மீட் பண்ணி பசங்க என்னவா இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, காலேஜ் போன எல்லாருமே வேலை வாங்கிடுவாங்களான்றது ஒரு சந்தேகம் இருக்கும்போது நாங்கள் காலேஜே போகாமல் கொரோனா பீரியடில் படிக்க போகிறோன்றப்போ அது மேலே பெருசாக ஒரு நம்பிக்கை கிடையாது. பெற்றோருக்குமே வந்து இப்போ கல்வியை பற்றின புரிதல் கம்மி தான். அப்போது காலேஜ் போய் படிக்கிற பையனே வந்து வேலை வாங்குவானான்ற இடத்துல நம்ம பிள்ளை வீட்டில் தான் இருக்க போகுது, இத்தனைக்கும் பொம்பளை பிள்ளை வேறு, இதுக்கப்புறம் இதோட இது இவ்வளோ தான், இது வீட்லேயே தங்கிரும் அப்படின்ற இடத்துல தான் யோசித்தாங்க. நான் வந்து அந்த அலுமினி மீட்லேயே நான் இன்னொரு அலுமினி அண்ணாஸோடையே வந்து கான்டாக்ட்லேயே தொடர்ச்சியாக இருந்து அவங்க மூலிமா மறுபடியும் அகரம்லேயே வந்து ANPF ஃபெலோஷிப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். 22 பேட்ச். நான் வந்து 22ல் தான் பாஸ்ட் அவுட் ஆனேன். அப்போ மறுபடியும் எனக்கு அகரம்குள்ளே வர ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அதை நான் இப்போ வரைக்குமே ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் எங்கே படிச்சீங்க நீங்கள்? சத்யபாமா காலேஜ் சென்னை. என்ன படிச்சீங்க? BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ ஒர்க் பண்ணுறது? இப்போ வந்து நான் அகரம்லேயே
மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலைன்ற ஒரு பகுதியில் மாணவர்கள் அங்கே வந்து ஓராசிரியர் பள்ளிகள் நிறையா இருக்குது. அதனால் நாம் வந்து உதவி ஆசிரியர்களாக, தற்காலிக ஆசிரியர்களாக ஒரு 2 ஆண்டுகள் நான் வேலை பார்த்தேன். 2 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ அதே பள்ளியில் அந்த இங்கே ஒரு 30 ஸ்கூல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ண போகிறோம். அங்கே வந்து கோஆர்டினேட்டராக லீட் ரோட் பண்ண போகிறேன் இந்த இயர்லேருந்து. இப்போது அப்படி ஒரு சூழலில் இருக்குது நம்ம குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, எப்படி படித்து எப்படி முன்னேற போகுது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா நம்ம பேரண்ட்ஸ்க்கு, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். இன்றைக்கி எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அவங்க? அதுதான் நான் சொல்ல விரும்புகிறதே. அதான் 19 பேட்ச்சில் நான் உள்ளே வந்தும்போது பெருசாக அப்போவுமே வந்து வீட்டில் என்ன பண்ணிட போகிறா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி கொரோனாவும் அமைஞ்சிருச்சு. மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு உள்ளே வர கிடச்சும்போது நான் செலக்ட் ஆகணான்னே எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன தான் அகரம் அலுமினியாக இருந்தாலுமே எல்லா ப்ராசஸையும் தாண்டி தான் அந்த இன்டர்வியூக்குள்ளே வரணும் எல்லாத்துலேயுமே அப்படின்ற ஒரு கட்டாயம் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்படின்ற போது எல்லாமே தாண்டி வந்தேன். அதுவும் ஒரு மலைவாழ் கிராமன்ற போது வீட்டில் விட மாட்டாங்கன்ற எல்லா இதுவுமே தெரியும். ஆனால் எனக்கு ஒரு தேவை இருந்தது, நான் வெளியே வரணும். அது இல்லாமல் எனக்கு பண தேவையும் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் நான் தான் பார்க்கணுன்னு. எல்லாமே தாண்டி வந்ததுக்கப்புறமா வந்த ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக். அதுலேயுமே அகரம் எனக்கு பெரிய உதவி. பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை தைரியம் சொல்கிறதில்ல, கூட நிற்கிறதில்ல, எல்லாத்துலேயுமே பெரிய உதவியாக இருந்தாங்க. அப்போ வந்து அப்போ தான் கரெக்டாக நான் இதுலேயும் ஜாயின் பண்ணுறேன். சேலரி ஒரு பேக்கேஜ் வீட்டுக்கு அனுப்புகிறேன். நான் என்னையும் பார்த்துக்கிறேன், அவங்களையும் பார்த்துக்க முடியுங்கிற நம்பிக்கையுமே எனக்கு வந்து அகரம் தான் என் வீட்டுக்கே கொடுத்துச்சு. ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ நம்ம ஊரில் நிறைய ஃபவுண்டேஷன் இருக்குது. ஒரு கல்லூரியில் ஒரு இடத்த வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான், ஃபீஸ் கட்டுவாங்க, முடிஞ்சுது. பட் அகரம் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுதுன்னா அப்படி விடுறதில்ல. மாணவர்கள் சேர்த்ததுலேருந்து அலுமினிஸ் இருக்காங்கல்ல, அந்த அலுமினிஸை வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணுறது, வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறது, டெய்லி ஃபாலோ பண்ணுறது, ஃபைனல் இயர் வரும்போது கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறது, கம்யூனிகேஷன் ட்ரைனிங் கொடுக்குறது அப்படின்ட்டு அவங்கள வேலைக்கு சேர்த்து கொண்டு விடுற வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுட்ருக்கு. அங்கே தான் அகரம் ஃபவுண்டேஷன் மற்ற எல்லா ஃபவுண்டேஷனோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மனோஜ் அலுமினி இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ நான் ஃபோர்டில் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அகரமில் வந்துட்டு 15 பேட்ச் ஸ்டூடெண்ட். எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருச்சியில் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். முடிச்சதுமே நான் ஃபஸ்ட் பிளேஸ் ஆன கம்பெனி வந்து ஃபோர்ட் தான். ஸோ இப்போ பாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து ஃபோர்டில் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எந்த ஊர் உங்களுக்கு? நான் தேனிண்ணா. தேனி. சொல்லுங்கள், உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், எப்படி வந்தீங்க உள்ள அகரம்குள்ளே? ஸோ அகரம்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, சின்ன வயசுலேயே அப்பா அம்மா 2 பேருமே எனக்கு தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி தாத்தாவோட அரவணைப்புலையும் மாமாவோட ஹெல்ப்லையும் தான் நான் வளர்ந்து வந்தேன். ஸோ ஒரு கட்டத்தில் தாத்தாவும் இறந்துட்டார், மாமாவும் இறந்துட்டாங்க. பாட்டி மட்டும்தான் எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்கூல் டேஸ்லேயே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாமே அந்த தேனியில் இருந்த ஒரு சில ஸ்கூல்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்துட்டு என்னோடய சுச்சுவேஷன் பொறுத்துட்டு அவங்க படிக்க வச்சாங்க. அதே மாதிரி 11th 12th 10th வந்து ஸ்கூல் 4th எடுத்தனால 11th 12th வந்து எனக்கு ஃப்ரீ ஷீட்டே கிடச்சிது. ஸோ அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் மூலமாக நான் ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டேன். ஸ்கூல் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு காலேஜ் போகணுன்ற போது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். என் ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றி பார்த்தோன்னா காலேஜ் ஸ்டடின்றது இம்பாசிபிளாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னோடய பாட்டிக்கும் எனக்கும் எங்களோட சூழ்நிலை எல்லாமே மாறணும்னா அந்த கல்வி ஒன்றால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அப்போயுமே இருந்தது. ஸோ எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்களையும் மேலே கொண்டு வரணும்னா அந்த படிப்பு மட்டும்தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ அதை பயன்படுத்தி அகரமில் லெட்டர் எழுதி போட்டோம். அகரம்லேயும் செலக்ட் ஆன கிடச்சது. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே மேம் சொன்ன மாதிரி, அக்கா சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸுமே வந்தது. ஸோ அது மூலமாக அகரமில் செலக்ட் ஆகி உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் அகரம் எனக்கு எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், பாப்பா சொன்ன மாதிரி தான், கல்வி மட்டும் கொடுக்கல, நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஸோ உள்ளே வந்ததுமே எனக்கு வந்துட்டு நான் எப்படி இந்த சமூகத்துக்குள்ளே வரப்போகிறேன். ஸோ அகரம் மாணவன்னா எல்லா இடத்துலையும் எல்லா கம்பெனிலையும் இல்லை எல்லா கவர்மெண்ட் செக்டர்லையும் தனித்து தெரிகிறானா, அதுக்கு அகரம் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. எங்களுக்கு கொடுத்த ஒர்க் ஷாப்ஸாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு அகரம் பசங்களுக்குன்னு தனியாக அமைச்சு கொடுத்த அந்த மென்டராக இருக்கட்டும். ஸோ மற்றபடி எல்லா விஷயங்களுமே அகரமில் எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுது. ஜஸ்ட்டு கல்வியை மட்டும் கொடுக்கல, ஸோ அந்த கல்வியை எப்படி முறையாக கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு அகரம் பயிற்றுவித்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஸோ அகரமானவர்கள் எங்கே போனாலுமே, ஸோ எந்த டொமைன் போனாலுமே தனித்து தெரிவாங்க. ஸோ இந்த பையன் நல்ல லீடர்ஷிப் பண்ணுறான் அப்படின்னா அது அந்த இடத்துல அகரம் பசங்களாக இருக்குது. வெறுமனே கல்வியை மட்டும், நான் சொன்ன மாதிரி கல்வி மட்டும் கொடுக்கறது இல்லாமல் ஓவராலாகவே ஒரு நல்ல ஆளுமையாக வெளிவருவதற்கு பொதுவாக சொல்லுவாங்கல்ல, அந்த கல்வி அடிப்படையில் கல்வி, பொருளாதாரம், அதிகாரம், இதுதான் ப்ராசஸ். அப்போ முதல்ல உங்களுக்கு கல்வியை கொடுத்துட்டா அது மூலமாக ஒரு வேலைவாய்ப்பு மூலமாக பொருளாதார முன்னேற்றம் வந்தால் ஒரு அதிகார இடத்துக்கு வரது இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கிராமங்களிலிருந்து வந்து குடும்ப முன்னேற்றத்தை தாண்டி இப்படியான மக்கள் அங்கிருந்து வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் தேவைப்படும். அதை இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் இன்னைக்கு அலுமினியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அகரமில், உங்களோட கான்ட்ரிபியூஷன்? இப்போது அலுமினியா
இப்போது எங்கள் அலுமினியெல்லாம் சேர்த்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ படித்து முடிச்ச எல்லாருமே அந்த அலுமினி அசோசியேஷனை பிரசிடெண்ட்டாக நான் இப்போ இருக்கேன். ஸோ இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆட்களும் எல்லா டொமைன்லையும் எங்கள் அலுமினிஸ் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னாலும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நீட்னாலும் ஸோ இந்த அலுமினி அசோசியேஷன் மூலமாக கிரியேட் பண்ணிக்கிறக்கான ஒர்க்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ எங்கே படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் தம்பி தங்கச்சிங்களுக்கு ஸோ நாங்கள் பார்த்து வளர்ந்துட்டு வந்த பாதைகளில் அவங்களுக்கு எப்படி என்னென்னலாம் கொடுக்கலாம் இன்னும் நம்ம சமுதாயத்தில் அவங்க நல்லா கொண்டு வரதுக்கு ஸோ அப்படின்ற ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு லைக் ஒரு நம்ம சமூகத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம அகரம் விதையாக இருந்த எல்லாருமே மரமாக முளைச்சு கண்டிப்பாக அங்கே எங்களோட சப்போர்ட் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். பிளஸன் வாலண்டியர் ஒருத்தங்க 2 அலுமினி நிறைய பேசிட்டாங்க. உண்மைதானா இவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கள். என் பேர் பிளஸன். நான் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான். ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு வந்து கல்வி மட்டும் கிடைக்காம கல்வியோடு சேர்த்து மித்த அவனோட ஆழ்மை திறனாக இருக்கட்டும் இல்லை அவனுக்குள்ளே என்ன ஒரு திறன் இருக்கோ அதை வெளிக்கொண்டு வரது தான் அகரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி செலக்ட் பண்ணாங்க, என்னையே செலக்ட் பண்ணுது. இவங்க சொன்ன மாதிரி தான் நானும் 12th முடிச்சுட்டு நான் 12th படிக்கும்போது அப்பா வந்து தவறிட்டாங்க. அம்மா மட்டும்தான். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிலமையில தான் இருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக அடுத்து படிக்கிறதா இல்லை படிப்பு அப்படியே நிறுத்திட்டு வேலைக்கு போகிறதா அப்படின்ற ஒரு டபுள் மைண்டில் இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலமாக அகரமில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாம் சொல்லி பண்ணாங்க. அதில் இவங்க சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸும் நடந்துச்சு. செலெக்ஷன் ப்ராசஸ், விதை ப்ராசஸ் எல்லாத்துலேயும் இருந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து செலக்ட் ஆகி தான் நான் உள்ளே வந்தேன். வந்து எனக்கு வந்து புது இடம் எதுவும் தெரியல. எல்லாமே என் கூட இருந்து மென்டார்ஸ் எல்லாமே எனக்கு வழி நடத்தி படிப்பை மட்டும் தராமல் எப்படி ஒருத்தவங்கள்ட்ட அணுகுமுறை பேசுகிறது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களால சரியாக நடக்க முடியாது. அப்பாவும் இல்லாத நிலமை. அவங்க வந்து ஒரு சின்ன கடை வச்சுருந்தாங்க. அது மூலமாக தான் இருந்தோம். கண்டிப்பாக அகரம் இல்லைன்னா நான் வேலைக்கு போகிற நிலமை தான் இருந்திருக்கும். என்ன படிக்கிறீங்க இப்போ? இப்போ நான் வந்து ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், 2nd இயர். என்ன ஆகணும் உங்களுக்கு இப்போ? என்னோடய கனவு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. கோடிங் கொஞ்சம் ஓரளவு வரும். ஸோ அதை வச்சு என்னோடய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆகணும்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ நம்ம ஊர்லேருந்து வந்தோம், ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நமக்கு இவ்வளோ விஷயம் நடக்குது, ஒரு லைஃப் ஒன்று ஆரம்பித்து வைக்கிறது. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிறீங்களா? அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்க? தட் மீன்ஸ் உண்மைங்கிறது எவ்வளோ சின்சியராக படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்த நிலைமையே ரொம்ப கஷ்டமான நிலைமை. ஸோ ஒரு மனுஷனை வந்து உயர்த்துறதுக்கு படிப்பு வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி படிப்பேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லா விஷயத்தையும் அடையணும், வாழ்த்துக்கிறேன். ஆர்த்தி, எந்த ஊர் உங்களுக்கு? நான் தேனி மாவட்டத்திலேருந்து ஜக்கமட்டி அப்படின்ற கிராமத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு. அகரம் மாணவி அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. என்னோடய அப்பா ஒரு தினக்கூலி, சாதாரண ஒரு பெட்டிக்கடை வச்சு தான் ரோட்டில் வச்சு தான் அவர் ஒருத்தாள் வருமானம் தான். எங்கள் அம்மா உடம்புநிலை சரியில்லாதவங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கையில் பிளேட்டு வச்சு அவங்களால எங்கேயுமே போக முடியாது. வீட்டு வேலை கூட நாங்கள் பார்த்தா தான். ப்ளஸ் என்னோடய அக்கா வாய் பேசாத பொண்ணு, காது கேட்காது. என்னோடய தம்பி ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன். நான் ஒருத்தி மட்டும்தான் வீட்டில். நான் படித்தாதான் என் ஃபேமிலியை பார்க்க முடியும். படித்தேன், கவர்மெண்ட்டில் தான் படித்தேன் 12th வரைக்கும். 12th முடிச்சுட்டு 12th படிக்கும்போதே என்னோடய குடும்ப கஷ்டங்களாம் அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது வரைக்கும் எங்கள் அப்பா கஷ்டத்தை எங்ககிட்ட காமிக்கலை. என்ன நான் எது கேட்டாலும் வாங்கி தர்றது அப்படிமா தான் இருந்தார். அதுக்கப்புறம் 12th தான் என்னோடய வாழ்க்கையவே திருப்பி போட்டுச்சு. ஏன்னா காலேஜின்னு ஒரு பெரிய ஒரு படிக்கட்டு இருக்குது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது இப்படி தான் இருக்கும் லைஃபே அப்படின்னு. என்ன படித்து முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்தால் நல்ல காலேஜில் நல்ல வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு 12th நான் படிக்கும்போது தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபேமிலி யாரும் சப்போர்ட்டும் கிடையாது. சொந்தக்காரங்க இருக்காங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே சுயநலமாக இருக்கிற உலகம் இது. நம்மளுக்கு நம்ம தான் அப்படின்ற உணர்ந்த தருணம் அது. படித்து 12th முடித்தேன், மார்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. அகரம் அப்படின்றது என் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி அகரம்ன்ட்டு ஒரு இது இருக்குது, ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அதுக்கு எழுதி போட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு மூலமாக எழுதி போட்டேன். கிடைக்குன்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஏன்னா அவ்வளோ இல்லாத பசங்க வந்து எழுதி போடுவாங்க இயர் பை இயர். அதில் நம்மளும் ஒரு ஆளாக வருவோமா அப்படின்ற
அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் எழுதி போட்டேன், வந்தால் படிக்கலாம், இல்லாட்டி நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் அப்பா சொன்னார், எப்படியாவது நான் இப்போ உன்னை படிக்க வச்சிருவேம்மா அப்படின்னாரு. இல்லைப்பா வேணாம்ப்பா, நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்களால் என்னை படிக்க வைக்க முடியாதுப்பா. ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு காலேஜ் எடுத்தாலும் லேக்ஸ் கணக்கில் தான் இருக்குது. ரொம்ப ஏழ்மைப்பட்ட மாணவர்கள் அந்த மாதிரி காலேஜில் போய் படிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா பார்த்துக்கலாம்ப்பா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். என் அப்பாவும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி நம்ம இன்னமேல் காலேஜ் கனவு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ என் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் தான் தினக்கூலி வேலை செஞ்சு ஒருத்தவங்ககிட்ட கை கட்டி நின்று வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம், நீ வந்து அப்படி நிற்கக்கூடாது, ஒரு நல்ல லெவலில் படித்து நீ 4 பேருக்கு வேலை சொல்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அகரம் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து அகரம்லேருந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி வாங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷம். ஆனால் குடும்பத்தை விட்டு வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா என் குடும்பத்தை நான் மட்டும்தான் பார்க்க முடியும். என் அப்பா அவர் ஒரு தாள் வருமானம், அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தால் நம்ம ஃபேமிலி யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் கோர்ஸ் கொடுத்தாங்க, அது இப்போ போயிட்டுருக்கு, நல்லபடியாக படிச்சுட்டு. என்ன படிக்கிறீங்க? நான் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டலில் நந்தனம், அங்கே வந்து பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் படிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் நம்ம சமூக பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு நிறைய பேர் யார் கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, இவங்கெல்லாம் ஞாபகம் வருவாங்க. இவங்க ரூபத்தில் வர்றதுன்னா எங்களோட அகரம் அண்ணா அக்கா மட்டும்தான். எங்களுக்கு ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தையை எப்படி வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குமோ அதே மாதிரி தான் அகரமில் எங்களை இப்போ பார்த்துக்கிறாங்க. படிப்பில் மட்டும் இல்லாமல் பல விளையாட்டுத் துறையிலையும் ஒரு கலைக்குழு நிறைய இடத்துல எங்களை சேர்த்து விட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதுமாரி நாங்கள் படித்து முடிச்சோன்னே சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, இவங்களே வேலையும் வாங்கி தந்து எங்களை ஒரு நல்ல ட்ரெயின் பண்ணி எப்படி இருக்கணுமோ அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு கற்று தந்துட்டுருக்காங்க. அகரம் இல்லாட்டி இந்த இடத்துல நான் இல்லை, சத்தியமாக. அகரம் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே, எங்கள் ஃபேமிலி எல்லாமே அகரம் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ரசிகரில் ஒருத்தர் என்னை பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு சொன்னார். என்ன நாங்கள் அதை பேசலை, நீங்கள் பேசணும் அப்படின்னாரு. அப்படி எல்லாரும் சொல்கிறத நம்ம பேசிட மாட்டோம், பட் அவர் சொன்னது கரெக்டு. சூர்யா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியுது அப்படின்னா அவர் ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான், ஒரு சக்ஸஸ்ஃபுல் நடிகராக இருக்கிறதுனால தான் அவரால் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்ய முடியுது. அப்போ அவர் சொன்னார், மற்ற எல்லா நடிகர்கள வெற்றியை விட சூர்யா அவர்களின் வெற்றி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அது கரெக்ட். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுட்டே இருந்தால் தான் இந்த மாதிரியான தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ எல்லாருமே இந்த 4 மாணவர்களை பார்க்குறோம், எல்லாரோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியுது. அப்படியான ஒரு சமூகத்திலிருந்து அல்லது அந்த ஒரு ஊர்லேருந்து வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நம்ம முன்னாடி உட்காந்து பேசுகிறது, ஒரு கனவோட பயணிக்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன், சூர்யாவின் வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். மேடம் நீங்கள். ஸோ இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, எங்களுக்கு கால் வருது, செலக்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க, நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? இந்த ப்ராசஸில் நிறைய டவுட்ஸ் இருக்குது, இவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? ஏன்னா வறுமையில் இருக்கிற மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க, அதில் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? இவங்கள தான் செலக்ட் பண்ணுற எப்படி முடிக்க வரீங்க? அந்த ப்ராசஸ் சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் கல்விக்கு உதவி செய்கிறாங்க. ஒரு முடியாதவங்களுக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னா அந்த ஃபீஸை கட்டிடுவாங்க, அத்தோடு அவ்வளோதான். 3ஆவது வருஷம் முடிச்சுட்டு அவங்க என்ன நாங்கன்னு கூட சில பேருக்கு கேட்குறதுக்கு நேரம் இருக்காது, இல்லை ஏதோ ஒரு கையில் போயிட்டு இருக்கோம். ஆனால் மிச்ச என்ஜிஓஸ்லேருந்து அகரம் எந்த இடத்துல வேறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிச்சவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களும் நல்ல மார்க் வாங்கியிருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அகரம் வந்து அகாடமிக் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம வந்து பிள்ளைங்களை செலக்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலையை பொறுத்து தான். சோஷியோ எக்கனாமிக் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்கோரிங்கை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். சோஷியல் எக்கனாமிக் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிள்ளைங்க எப்படி வராங்க விதை திட்டம் மூலம் அகரம்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, எதர் அவங்க ஒரு விண்ணப்ப படிவம் அவங்களுக்கு கிடச்சி அப்ளை பண்ணியிருப்பாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு அட்ரெஸுக்கு, இல்லை யாராவது சொல்லி, இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட அவங்க குடும்ப சூழ்நிலையை ஒரு கடிதமாக எழுதி வெறுமனா அவங்களோட ஃபோன் நம்பர்
எழுதி நம்மளோட அலுவலகத்துக்கு வந்துடும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம். அது மாதிரி ஒரு டிசம்பர் மாதத்துலேருந்தே நமக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எடுத்து ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நம்ம படிப்போம். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் போர்ட்டலில் என்டரும் பண்ணுவோம் நம்ம. அதாவது அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்குறோமோ இல்லையோ, எந்த ஊர்லேருந்து யார்கிட்டேருந்து நமக்கு விண்ணப்பங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது அப்ளிகேஷனை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் நிறையா வர ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4000-5000 அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும் பட்சத்தில் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் 1-to-1 அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். அதாவது 1-to-1னா என்னென்னா, ஒரு நேர்முக இன்டர்வியூ மாதிரி இல்லை, அவங்கள பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கடிதம் தான், அதை வச்சு நமக்கு தெரியாது அப்படிங்கிறது. முதல்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அனைவரையுமே நம்ம வந்து சென்னைக்கு தான் வரவழைச்சிக்கிட்டு இருந்தோம். அதாவது அகரமில் வந்து நீங்கள் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு சென்னைக்கு வர வச்சுக்கிட்டு இருந்தோம். இது மாதிரி வரக்கூடிய விண்ணப்பங்கள்லேருந்து நம்ம டிசர்விங் ஸ்டூடெண்ட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கோம். என்ன க்ரைட்டீரியா மெயினான்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அல்லது கவர்மெண்ட் எய்டட் உதவி பெறும் பள்ளிகளில் படிச்சிருக்கணும். இது 2 மெயின் க்ரைட்டீரியா. அப்புறம் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ்க்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துலேருந்து தான் மெடிசனில் அவங்க ஓசி கேட்டகரியில் வந்து எழுத முடியும். ஆனால் அகரம் தொடங்கினதுலேருந்தே நம்ம ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ்க்கு நம்ம கேம்ப்ஸ்க்கு போய் நம்ம அகரமில் நிறைய ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் படிச்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஆடட் ஃபெதர் டு அகரம் ஃபவுண்டேஷன். ஸோ எஸ்எல்ஆராக இருக்காங்க, ஃபிசிக்கலி டிசேபிள்டு, அது மாதிரி பண்ணிவிட்டு நோ பேரண்ட், சிங்கிள் பேரண்ட், இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா இப்போது நமக்கு வரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே ஒரு கல்வி தேவைக்கு தான் நமக்கு வருது. ஆனால் அவ்வளோ பேருக்கும் நமக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதில் ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ரொசீஜராக இது ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியாவாக நம்ம வச்சுருக்கோம். அதில் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவங்களுடைய குடும்ப சூழல் தான். குடும்ப சூழல் மார்க் மட்டுமே இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான மார்க் இருக்கணும், குடும்ப சூழலும் எவ்வளோ பின்தங்கி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுதான் ஆக்சுவலி தேவை. ஆமாம், அது மாதிரி செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு நேர்காணலுக்கு வரவழைப்போம். நேர்காணலில் வந்து ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட எய்தர் ஆஃப் தி பேரண்ட் இல்லைன்னா கார்டியனோட யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அதுவும் முன்னாடி சென்னையில் செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ அவங்களால வரக்கூடிய, ஏன்னா ஒரு திருநெல்வேலியிலேருந்தோ ஒரு ராமநாதபுரத்துலேருந்தோ சென்னைக்கு அரசு பேருந்தில் வரணுன்னா கூட ஒரு 2000 ரூபாய் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஒரு 8 ரீஜனாக பிரிச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் அவங்களுக்கு வரக்கூடிய இடத்துல நம்ம வாலண்டியர்ஸ், அகரம் வாலண்டியர்ஸ் அந்த இடத்துக்கு போகிறோம். நம்ம சென்னை, திருச்சி, மதுரை, அது மாதிரி பல்வேறு இடங்களுக்கு நம்ம போய் அவங்கள தேர்வு செஞ்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணையும் அவங்களோட வந்திருக்கவங்களையும் சேர்த்து வச்சு அவங்களோட கல்விக்கான புரிதல் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த பிள்ளைக்கு வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும், பட் அதுக்கு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது ஐடியா இருக்காது. ஸோ அவங்களுக்கு அந்த புரிதலையும் கொடுத்து உங்கள் பகுதியில் இருக்க அரசு கல்லூரியில் விண்ணப்பிச்சிருங்கிறத நாங்கள் கட்டாயமாக சொல்லிடுவோம். நாங்கள் தான் கொடுப்போம், இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்க நாங்கள் கொடுப்போங்கிறாம, ஏன்னா ஏமாந்துடக்கூடாது. ஆனால் அந்த பிள்ளைங்களை எந்த இடத்துலையும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அதையும் நம்ம சொல்லி அதுக்கப்புறமா வந்து அதில் டிசர்விங்காக யார் தோணுதோ அவங்களோட வீடை போய் நம்ம பார்ப்போம் நேரடியாக. எல்லா கிராமத்தில் இருக்க குக்கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் வாலண்டியர்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை அவங்களோட வேலையை முடிச்சுட்டு சனி ஞாயிறில் போய் இப்போது 550 பேர்லேருந்து 600 பேரை ஒரு வருஷத்துக்கு நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட 2000 இல்ல நேர்காணல் நடக்கும். 2000 பேர் வீட்டுக்கு வாலண்டியர்ஸ் போகிறாங்க. ஸோ அக்ரமோட ஸ்ட்ரென்த்துமே அதுதான். இப்போது இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செஞ்சோம்னா கூட ஒரு 2 இயர்ஸ் இருக்கிறது வந்து பெரிய விஷயம். இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 10 இயர்ஸ் இருக்கேன்னா ஒரு சஸ்டைனபிலிட்டிக்கு நமக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தான் நம்ம மாதிரி. எத்தனை பேர் இருக்காங்க வாலண்டியர்ஸ்? இப்போது வந்து ஆக்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 400 to 500 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க இல்லைன்னா அந்த நேர்காணல் வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா இல்லை நேர்காணல் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து டைம் லிமிட் இருக்குது நமக்கு. அந்த 3 monthsக்குள்ளே நம்ம செஞ்சு ஆகணும், ஏன்னா காலேஜில் அட்மிஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு ஒரு 1.5 monthsக்குள்ளே இந்த 1500லேருந்து 2000 ஹவுஸ் விசிட் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அது மாதிரி வரும்போது இந்த விண்ணப்பங்களை எடுத்து அடுத்து இல்லை நேர்காணல் போகும். இல்லை நேர்காணல் போகும்போது அங்கே வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணி அந்த
ஃபார்மும் நமக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடும். ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்களோட வீடோட சூழ்நிலையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அங்கே உள்ளவங்க எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்க, ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது, டவுன்லேருந்து பக்கமாக, இது மாதிரி நிறையா அதில் இருக்கும். அதை கொண்டு வந்து நம்ம ஒரு ஸ்கோரிங் போடுவோம். அந்த ஸ்கோரிங்கும் போட்டுட்டு அந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 400க்கு அப்படி வரும். 10th 11th 12th ஆவரேஜ் மார்க் எடுப்போம். பிவி ஸ்கோர் அந்த மாதிரி டாய்லெட் இருந்தால் ஒரு ஸ்கோரிங் அதை எடுத்து ஒரு பேனலாக உட்காந்து ஒரு ரெவ்யூ பண்ணுவோம். நம்ம இது மாதிரி ஒரு சூழலில் இந்த பிள்ளை வந்து இப்படி எடுத்திருக்காங்க, இவங்களுக்கு எந்த கல்லூரி கொடுத்தா இப்போ உடனே இவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தேவை இருப்பின் அதுக்கேற்ற மாதிரியும், யாருக்கு இன்ஜினியரிங் கொடுக்கணும், யாருக்கு கல்யாணம், அந்த மாதிரி பேசி முடிவு பண்ணி அந்த முடிவை வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு திரும்ப ஒரு ஃபைனல் இன்டர்வியூ மாதிரி வச்சுட்டு, ஏன்னா ஒரு மைக்ரோபயாலஜி நம்ம கொடுக்குறோம் இல்லை ஒரு பயோடெக்னாலஜி கொடுக்குறோன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இல்லை பயோடெக்னாலஜி படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்காதுன்னு இருப்பாங்க, நினைப்பு இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம அகரம் மூலம் பயோடெக்னாலஜி யாராவது படிச்சிருந்தா இல்லை பேராமெடிக்கல் யாராவது படிச்சிருந்தா நான் இது படித்தேன் இன்றைக்கி இந்த வேலை இருக்கேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு புரிதலையும் கொடுத்து காலேஜில் நம்ம சேர்த்து விடுவோம். ஸோ இதில் இன்னும் ஒன்று ஆட் பண்ணணும்னா, இப்போ காலேஜில் சேர்த்ததோடு நம்ம விடாமல் 5 பிள்ளைங்களுக்கு ஒரு மென்டார் அசைன் பண்ணுவோம். 5 பேருக்கு ஒரு மென்டார். தட் மீன்ஸ் அலுமினிஸ் இல்லையா? இல்லை, வாலண்டியர்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு அந்த மென்டார்ஸ் அசைன் பண்ணுவோம். அவங்களோட பங்கு தான் இதில் ரொம்ப மிக முக்கியமான பங்கு. எப்படி ஹவுஸ் விசிட் ஒரு மெயின் இதோ அது மாதிரி மென்டார்ஸ் அவங்க வந்து பிள்ளைங்களோட எவ்ரி வீக் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பேசுவாங்க. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பிள்ளைங்க எல்லாமே இன்றைக்கி சத்யபாமா பெரிய பெரிய காலேஜஸில் படிக்கிறாங்கன்னா அங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டும் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பிள்ளைங்க ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அந்த ஈவன் படிப்பை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட அவங்களோட பெற்றோரோட அவங்களால பேச முடியாது. ஏன்னா அந்த புரிஞ்சுக்கிற தன்மையில் அந்த பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. மெயின் க்ரைட்டீரியா ஆஃப் அகரம் செலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ முதல் தலைமுறை பட்டதாரி தான் நம்ம எடுப்போம். எல்லாமே முதல் தலைமுறை தான். எல்லாருமே முதல் தலைமுறை. இதுவரைக்கும் அகரம்ல படிச்ச எல்லாரும் முதல் தலைமுறை பட்டதாரி தான். ஒருவேளை அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களோட சிப்ளிங்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம், இல்லைன்னா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாருமே முதல் தலைமுறை பட்டதாரி தான். ஸோ அப்படி இருக்கும் போது அதுவும் அவங்களோட பகுதியில் அநேகமாக நம்ம வந்து அவங்களுக்கு கல்வி கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க சூழல்லேருந்து நம்ம வேறு சூழலுக்கு கொண்டு வந்தால் தான் அவங்க சமுதாயத்தை நாளைக்கு ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ ராமநாதபுரமோ கன்னியாகுமரியோ இருக்க பசங்க வந்து சென்னையில் படிப்பாங்க, விழுப்புரத்தில் இருக்க பசங்க கோயம்புத்தூரில் படிப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம அதை வடிவமைப்பு. இவ்வளோ ப்ராசஸ் நடக்குதுல்ல, இந்த ப்ராசஸில் சூர்யா அவர்களோட தலையீடு எந்த இடத்துலலாம் இருக்குது, இல்லை இருக்குதா? இல்லை, இது வரைக்கும் 10 வருஷமாக எந்த தலையீடுமே இருக்காது. அண்ட் வாலண்டியருக்கு இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறதும் வந்து இப்போ நிறைய இடத்துல நம்ம வாலண்டியரிங் பண்ணுவோம். அது ஒரு ஒன் டே வாலண்டியரிங்காக இருக்கும், இல்லை அது ஒரு பர்பஸ்ஃபுல் வாலண்டியரிங்காக இருக்கும். த்ரூ அவுட் த இயர், த்ரூ அவுட் தி ஸ்டூடெண்ட்ஸோடையும் அலுமினையோடையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புளோடையும் எந்த இடத்துக்கு போனாலுமே வாலண்டியர் இல்லாமல் அகரம் வந்து செயல்படவே படாது. எந்த இடத்துல அகரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸு, 2 அலுமினை, 2 வாலண்டியர், அதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அகரமாக இருக்குமே ஒழிய அகரமோட அட்மினோ அகரமோட ஸ்டாஃபுமே நீங்கள் ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. தட் மீன்ஸ் இப்போ சூர்யாவோட நேரடி தலையீடு இல்லாமலே இது ஒரு ஸ்ட்ரக்சராக நடக்கிறதுக்கான வேலையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நான் எதுக்கு கேட்டேன்னா, நடுவில் ஒரு விஷயமா பேசும்போது இல்லைங்க, சூர்யா நினைச்சாலே அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட எடுக்க மாட்டாங்க, ப்ராப்பராக விசாரிச்சு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதானே? அது உண்மைதான். அவங்க அனுப்பிச்சாலும் எங்களுக்கு அந்த ப்ராசஸ், ஏன்னா அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உங்களுக்கு, ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோம். இப்போ இந்த வருஷம் ஒரு அப்ளிகேஷன் வருதுன்னா 2024 போட்டு அவங்களோட நம்பர் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எப்படி அதில் நடுவில் இது பண்ண முடியாது. ரெவ்யூலையும் ஒரு பேனலாக உட்காந்து பண்ணும்போது ஒருத்தவங்க முடிவு பண்ணி இந்த பிள்ளைக்கு இந்த கொடுப்போங்கிறதுக்கான வேலையுமே அந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஸோ ஃபுல் டிரான்ஸ்பரன்சி தான். எவ்ரி மந்த் நமக்கு வாலண்டியர் மந்த்லி மீட்டில் அங்கே அகரமில் நடக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல சூர்யாவோட தலையீடுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளோ நம்மளை வாலண்டியர்ஸை வந்து பண்ணா அக்கா எந்த இடத்துலையுமே மேம் சார் அப்படிங்கிற கான்செப்டே அகரமில் இருக்காது. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அண்ணா அக்காங்கும் போது கொஞ்சம் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் எவ்ரி வீக் அந்த மென்டார்ஸ் ஃபோனில் பேசுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் காலேஜில் போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு படிப்பில்
சந்தேகம் இருந்தாலும் சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மென்டாஸ் வந்து தே ப்ளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் அகரம். அதுக்கு அடுத்து ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கும் அவங்களுக்கு 3rd இயரில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு, இன்ஜினியரிங்க்கு 4th இயரில் இருக்கும். ஸோ ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் அகரம் கொடுக்குது. அந்தந்த காலேஜில் கொடுத்தாலுமே அகரமும் கொடுத்து நிறைய கம்பெனிஸில் ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறோம். நான் எதுக்காக இந்த கேள்வியை கேட்டேன்னா, இந்த ப்ராசஸ் என்ன நடக்குது, எல்லாருமே ஃபவுண்டேஷன் நடத்துகிறாங்க, ஒரு நடிகர் நடத்துகிறாரு, இதில் வந்து காசு வருது, காசு சம்பாதிக்க நடத்துகிறாங்கன்ட்டு நிறைய பேசுவாங்க இல்லையா? இல்லை, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்டேன். ரொம்ப டீட்டெயிலாக அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிட்டீங்க. நீங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் அலுமினி ஓட பிரசிடென்ட் இல்லையா, என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஸ்டார்ட்டாக? இப்போது அலுமினிஸாக ஒன்று படித்து வெளியே வந்துட்டோன்னா, ஸோ எங்களுக்கான கொடுத்த கற்றல்கள், கல்விகள், நாங்கள் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே எப்படி நம்ம திருப்பி நம்ம வரக்கூடிய இப்போ படிச்சுட்டு இருக்க இனிஷியலாக எங்கள் மொமெண்ட்டை தான், ஸோ படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு எப்படி நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம், ஸோ அதே மாதிரி அகரமுக்கு நாங்கள் என்ன விஷயங்களை திருப்பி கொடுக்க போகிறோம் எங்களோட கான்ட்ரிபியூஷனாக, அதே மாதிரி சமூகத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நான் எங்களால் முடிஞ்சதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் நாங்கள் ஒரு சில விஷயங்களை எடுத்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னா. மேடம் சொன்ன மாதிரி வாரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறது, அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது, அது எல்லாமே நடந்துட்டு இருக்கா ரெகுலராக ஒரு சர்டன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா. இந்த வருஷம் செலெக்ஷனில் நம்ம அகரம் அலுமினி பசங்களோட பங்கும் வந்து ஜாஸ்தி. ஜென்ரலாக வாலண்டியர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம அகரம் அலுமினியிலேருந்தும் பிள்ளைங்க வந்து அந்த ஹவுஸ் விசிட் போகிறதா இருக்கட்டும், செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்போ அவங்க ஒரு ஜெனரேஷன் கடந்துட்டாங்க இல்லையா, 2010 உள்ளே வந்தவங்கெல்லாம் இப்போ வந்து கல்யாணம் ஆகியும் இன்னும் மென்டாஸோட அவங்க கனெக்டடாக இருக்காங்க. ஸோ அது ஒரு நான் எதுக்கு கேட்டேன்னா, இப்போ நம்ம படித்து முடிச்சாச்சு, ஒரு தேவை நிறைவேறிட்டு நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு இந்த புறச்சூழல் உலகச்சூழல் வேறு மாதிரி இருக்கும், பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கும், நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்படி தான் போகிறதுக்கு பெரும்பாலும் நினைப்பாங்க. அதையும் தாண்டி எப்படி இந்த அலுமினிஸ் வந்து அகரம்ல இருந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த கனெக்ட் எப்பயுமே மாறாதுண்ணா. ஏன்னா நம்ம பார்த்துட்டு வந்த பாதை ஒன்று இருக்கும், ஸோ அங்கே படித்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஒன்று இருக்கும், ஸோ அதை தான் எங்களுக்கு அகரம் கற்றுக் கொடுத்ததும். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எந்தெந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும், ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பிரதிபலிக்க தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, இங்கே ஒரு அலுமினி கூட அந்த மாதிரி இதுவரை இருந்ததில்லை. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே போயிட்டுருக்காங்க நேச்சுரலாக. உங்களோட சூழல்லாம் சொன்னீங்க, உண்மையாகவே ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தது, இன்னொரு பக்கம் பரவாயில்ல, அப்படி ஒரு மாணவிக்கு இன்றைக்கி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்ல விஷயம், இதுக்கப்புறம் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும், அந்த மாணவி நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது, மகிழ்ச்சி. இப்போது உங்களோட கனவு என்ன? என்னுடைய கனவுனா, இப்போ நான் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் படிச்சுட்ருக்கேன். மேல் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை தான், இருந்தாலும் என் குடும்பம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அவங்களையும் நான் பார்க்கணும், வேலைக்கும் போகணும், படிக்கணும், இது ரெண்டுலேயுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக என்னால் முடியும், வருவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அகரமில் சொன்ன மாதிரி விதை போட்டிருக்காங்க, மரமாக கண்டிப்பாக வருவேன் நான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜீவிதா, ட்ரைபல் மக்கள் வாழக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பணி செய்கிறீங்களா? அது ஆக்சுவலி ஒரு பெரிய பணி. நம்ம கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி வச்சுருந்தது இல்லையா? இங்கே வந்து டாக்டர்ஸ் படித்தா கூட அப்படி போயிட முடியாது, நீங்கள் பாட்டுக்கு போய் அங்கே வேலை செய்யுங்கன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் எதுக்கு கிரியேட் பண்ணோன்னா, அந்த மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே போய் சேராது. அடிப்படை வசதிகள்லேருந்து ஆரம்பித்து, கல்வியிலேருந்து ஆரம்பித்து எதுவுமே போய் சேராமல் இருக்கும்போது இதெல்லாம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை கரெக்டாக புரிஞ்சிருக்கிறான்னு நினைக்கிறேன் சூர்யா. அங்கே உங்களோட பணிகள், அங்கே என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஏரியா மக்களை எந்த அளவுக்கு கொண்டு வரணும், அங்கே உங்களோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் அதிகமாக இருக்கணும் இல்லையா? நம்ம ஊரில் நடக்கிறத விட அங்கே அதிகமாக இருக்கணும் உங்கள் கான்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ எந்தெந்த திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க? முதல் கட்டமாக நம்மளுக்கு என்ன தேவை இருந்ததுன்னா, பள்ளிகளில் ஆசிரியர்கள் கம்மியாக இருக்காங்க, மாணவர்களுக்கு வந்து கற்பிக்கிறதுக்காக ஒரு தற்காலிகமாக ஒரு 2 ஆண்டுகள் போல் ஆசிரியர் தேவைப்படுறாங்க அப்படின்ற அந்த க்ரைட்டீரியா மூலமாக தான் நாம் முதல்ல பைலட்டாக ஒரு 4 ஸ்கூல் மட்டும்தான் நாம் பண்ணோம். உள்ளே போகும்போது அந்த முதல் நாள் நாங்கள் உள்ளே போகும்போதுமே நாம் பின்தங்கிய கிராமம்னு நான் முன்னாடி குறிப்பிட்டேன், ஆனால் எனக்கு அதை விட அது பின்தங்கிய, இப்படியும் ஒரு ஊர் இருக்குது, மக்கள் இந்த இடத்துலையும் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த சூழல். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பள்ளிக்குள்ளே போகும்போது, பள்ளியில் வந்து நம்ம ஊர் பள்ளிகள், சமவெளிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மாதிரி அங்கே கிடையாது. மாணவர்களோட வருகையுமே கம்மியாக இருக்கும். அந்த வருகைக்கு கம்மியாக இருக்குன்றதுக்கு காரணமே வந்து அங்கே பொருளாதாரத்துக்கான வழிமுறைகள் நிறையா கிடையாது, நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ அது எல்லாமே குடும்ப சூழ்நிலை மொத்தமுமே வந்து ஒரு மாணவனை பாதிக்குதுங்கிறது நம்மளுக்கு முதல்லையே புரிஞ்ச ஒன்று அகரமில். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாணவர்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும்போது, மாணவனை தொடும்போது தான் அவனோட குடும்ப சூழ்நிலை நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ ஒரு வீட்டில் அப்படி இருக்கும்போது அப்போ மொத்தமாகவுமே அப்படி தான் இருக்குன்னா அந்த கம்யூனிட்டியோட புரிதல் நம்மளுக்கு அப்போ தான் வருது. இப்போ வீட்டில் ஒரு வேலை இருக்குன்னா அவனுக்கு தேவை முதல் கட்டமாக நம்மளுக்கு உணவு,
அதுக்கு ஏதோ ஒரு பொருளாதாரம். அப்போ அவன் அதை முடிச்சுட்டு தான் வந்து அவன் பள்ளிக்கு வருவான். அப்போ அந்த இடத்துல அவன் வர்றான்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தடைப்படுதுன்ற போது ஆசிரியர்கள் மேலே நிறைய பயம். ஏன்னா ஒரு நாளோ 2 நாளோ லீவு போட்டால் ஏதாவது ஆயிருமோ, திட்டிடுவாங்களோன்ற அந்த பயத்தை எல்லாமே நீக்கிறதா எங்களோட முதல் வேலையாகவே இருந்துச்சாங்க. உன்னோட வேலைகளை நீ வந்து முதல்ல முடிச்சுட்டு நீ இருக்கிற நேரத்தில் பள்ளிக்கு வான்ற அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஃப்ரீடமையும் தான் நாங்கள் அவனுக்கு முதல் கொடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து முதல்ல ஒரு ஆசிரியர் இருக்கிறோன்ற இதையவே நாங்கள் கொடுத்தோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆசிரியர் பற்றாக்குறையினாலேயோ நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கிறன்றனால அவங்க படிப்பு மேலே பெரிய ஒரு என்ன சொல்கிறது, என்ன நம்ம சாப்பாடும் பணம் ஏதோ இருந்தால் போதும், அதுக்கு மேலே படிப்பு என்ன கொடுத்துற போகுதுன்ற ஒரு விழிப்புணர்வு வந்து அங்கே கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படின்ற போது அங்கிருந்தும் நம்மளுக்கு வந்து விதை மூலமாக மாணவர்கள் பல ஒரு 16, 17 இல்லை 19 அந்த மாதிரி படித்த மாணவர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி பெருசாக அந்த மக்களுக்கு அவங்க வெளியே தெரியலை என்னன்னு. அப்படின்ற பட்சத்தில் முதல்ல இந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணும்னா நம்ம அலுமினிஸ் வச்சு இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்காங்க வான்றது, இல்லை வீடு வீடாக போய் முதல்ல மாணவர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் நாங்கள் ஆரம்பித்தோமே. அவன் வீடு வந்து அவன் வர்றான் 10 மணிக்கு வர்றான்னா அதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா நான் முதல்ல அவன் வீட்டுக்கு போய் பார்க்கணும். அப்படி போய் பார்க்கும்போது தான் என்னால் அவன் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வர்றான்னா என்னால் வர முடியாது. அவன் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் கடக்கிற பாதையை நான் 2 மணி நேரம் கூடி கடந்தேன். அந்த கரடு முரடு பாதை வழி, அதாவது தண்ணி போகிற பாலம் இருக்குது, ஓடைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓடை, அதுக்கப்புறம் செங்குத்தான மலைப்பாதைகள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து அவன் பள்ளிக்கு வரணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அப்போ அவன் பள்ளிக்கு வர்றதை தான் நாங்கள் முதல் கட்டமாக அவனை ஊக்குவிக்கிறதே எங்களோட முதல் வேலையே அதுதான். முதல் கட்ட வேலை வந்து முதல்ல அவனை பள்ளிக்கூடத்தை வர வைக்கணும். அவன் வந்து நீ வரணும், வா, உனக்கு ஒரு நல்ல கல்வியை தரங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அவனை போய் பார்த்து அவனை வர வைக்கிற வேலை. சூப்பர் சூப்பர் கிரேட். ஏதாச்சும் ரிக்வெஸ்ட் இருக்கா சூர்யா சார் கிட்ட? இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இதுவரை நல்லா போய்கிட்டு இருக்கு. இது இன்னும் மென்மேலும் வந்து, ஏன்னா கல்விங்கிறது ஒரு அத்தியாவசியமான விஷயம், இந்த இப்போ இருக்க டைமில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே இன்னும் சிறப்பாக பண்ணணுன்றது என்னோட ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு கார்த்தி? அண்ணா வந்து இப்போ எல்லாருக்கும் நல்ல கல்வி கொடுத்துட்டு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அதேமாரி இன்னும் ப்ளஸ்ன்னு சொன்ன மாதிரி இன்னும் நல்லா கொண்டு போகணும். இன்னும் நிறையா மாணவர்கள் வெளியே வராமல் இருக்காங்க, எங்களோட தம்பி தங்கைகள், அவங்களே வெளியே கொண்டு வரணும். அந்த இதெல்லாம் அண்ணா இன்னும் நல்லா ஈடுபட்டால் நல்லா இருக்கும். அண்ணா நல்லா இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். இவ்வளோ விஷயம் நடக்குது அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக. இந்த ஒரு விஷயத்தை சூர்யா அவர்கள் செஞ்சார் அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் இப்படி ஒரு விஷயம் தேவை இருக்குது. ஏன்னா எல்லா நேரமும் நீங்கள் சூர்யா கிட்ட நேரடியாக போய் கான்டெக்ட் பண்ண முடியாது, பேச முடியாது, சில ரிக்வஸ்ட் இருக்கும், ஆப்வியஸ்லி சில ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த நிகழ்ச்சியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சூர்யா சார் இதை ஒன்று பண்ணுங்க அப்படின்னா ஏதாச்சும் கேட்கறதுக்கு இருந்துச்சுன்னா சொல்லலாம். இன்னும் நமக்கு வந்து இந்த என்ஜிஓவை நாடி வராமல் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குறது தான் நம்மளோட இதாக. ஓகே ஓ கிரேட். என்ஜிஓட தேவை இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே அந்த தேவை சேர்ந்துருங்க. வறுமையை நீங்கள் வந்து நம்ம குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் அநேகமாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போதைக்கே நம்ம வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி இவ்வளோ வந்துட்டாங்க. இன்டேக் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து மெயினாக தேவைப்படுறதுன்னா இன்னும் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் இதில் நிறையா வரலாம். நமக்கு வாலண்டியர் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆக ஆக பிள்ளைங்களோட வளர்ச்சிக்கும் அது ரொம்ப பெரிய பங்களிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 பிள்ளைங்களோட நம்ம பயணிக்கிறோம். 1500 பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் எப்படியுமே க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வாலண்டியர்ஸும் அடுத்து நிறையா பேர் சப்போர்ட் பண்ணலாம், எஜுகேஷனுக்கு அகரமோடு சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம், வெளியில் இருக்கவங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம். எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம ஆஃபீஸில் கூட அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ வாலண்டியர்ஸும் அது பிள்ளைங்க வந்து இப்போ படிக்கிற பிள்ளைங்களும் ஏற்கனவே படித்த பிள்ளைங்க இன்றைக்கி எப்படி அகரத்தை மறக்காமல் இருக்கவங்களோ அதே மாதிரி இப்போ படித்த பிள்ளைங்களும் தன்னோட தம்பி தங்கைங்களுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்தாங்கன்னா அதே ஒரு பெரிய இதாக இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ செய்கிறாங்க ஏதோ. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்குமே ஒரு தனிப்பட்ட மனிதனாக எனக்கு வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உந்துதலில் தான் நான் இருந்தேன். ஆனால் எப்படி செய்கிறது, எங்கே செய்கிறது, அது வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஆனால் இப்போது நான் வந்து ஒரு வாலண்டியராக இருக்க மூலம் ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மாற்றத்துக்கு என்னோட பங்களிப்பு பெருசாக இருக்குது இல்லையா. அப்போ இந்த தருணத்தை பயன்படுத்தி நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது அகரமோட இணைந்து பணியாற்றுறவங்க இல்லாமல் வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து பணியாற்றுங்க. இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ண நினைக்கிறவங்க யார் இருந்தாலும் வாங்க,
வந்து சேர்ந்து பணியாற்றுங்க. ஒரு 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 சமூகம், ஒரு தேசம் முன்னேறுவதற்கு உங்களால் கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. சூர்யா அவர்கள் சொல்ல வேண்டியது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி எல்லாரும் வந்து வேலை செய்யுங்க, சேர்ந்து பணியாற்றுவாங்கிற ஒரு வீடியோ போட்டார்னா போதும், அல்லது ஒரு ட்வீட் போட்டார்னா போதும், பலரும் வந்துடுவாங்க இல்லையா? ஸோ மகிழ்ச்சி. நிறைய கனவுகளோட வந்திருக்கிறீங்க, நிறைய கனவோட பயணிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணுங்க, எல்லா கனவுகளும் நிறைவேறும். அகரம் மூலமாக இந்த சமூகம் முன்னேறட்டும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் அகரமோட தேவை இல்லாத அளவுக்கு இந்த சமூகம் முன்னேறணும் அப்படிங்கிறதா நம்ம நோக்கம். சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அகரத்திற்கு வாழ்த்துக்கள், உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. இப்போ ஏற்கனவே அகரமோட ரீச் கொஞ்சம் இப்போ நல்லா இருக்குது. உங்களோட நிகழ்ச்சி மூலம் இன்னும் நிறைய பேருக்கு அது போய் செல்லடையும் போது வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், கல்வியோட புரிதல் தெரிஞ்சு நம்மளை கூட சேர்ந்து அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. SS Music presents Four Kanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuideen Biryani, refreshment partner Chennai Kulfi.